சேப்பாக்கம் மைதானத்தில் தோனியின் கடைசி போட்டி. ஏப்ரல் 5 ஓய்வை அறிவிக்கும் தோனி. சிஎஸ்கே அணி விளையாடிய 3 போட்டிகளில் 2 தோல்வியை தழுவியது. இதற்கு தோனி பேட்டிங் செய்ய களத்திற்கு முன்பே வராததுதான் காரணம் என்று கூறப்பட்டது. தோனி பேட்டிங்கில் அதிரடியாக விளையாடி வந்தாலும் அவர் ஏன் கீழ்வரிசையில் 9வது வீரராக களமிறங்குகிறார் என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளரான பிளம்மிங், தோனிக்கு வயதாகிவிட்டதால் அவருடைய கால்கள் முன்பு போல் வலுவானதாக இல்லை. தோனியால் தொடர்ந்து 10 ஓவர் பேட்டிங் செய்ய முடியாது. இதனால்தான் தோனி கடைசி கட்டத்தில் களமிறங்குகிறார் என்று அறிவித்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. முழு உடல் தகுதி இல்லாமல் ஏன் தோனி IPL தொடரில் விளையாட வேண்டும்? இதற்கு பதில் அவர் லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் தொடரில் விளையாடலாமே என்று பலரும் கேள்வி கேட்டு வருகின்றனர். மேலும் பல முன்னாள் வீரர்களும் தோனியை கடந்த காலத்தில் சீனியர்களை உடல் தகுதி இல்லை என்று அணியை விட்டு வெளியேற்றிய தோனி மட்டும் தற்போது ஏன் CSK அணிக்காக தொடர்ந்து விளையாடி வருகிறார் என்று கேள்வி கேட்டு வருகின்றனர். CSK அணியின் வெற்றிக்காக தோனியால் சில ஓவர்கள் முன்பே இறங்கி பேட்டிங் செய்ய முடியவில்லை என்றால் அவர் நிச்சயம் IPL தொடரில் விளையாட வேண்டுமா? இந்த முழங்கால் பிரச்சனையுடன் எதற்காக அவர் விளையாட வேண்டும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல் 2012 காலகட்டங்களில் சச்சின், சேவாக், கம்பீர் ஆகிய மூவரில் இருவருக்குத்தான் இடம் அளிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் மெதுவாக ஃபீல்டிங் செய்கிறார்கள். வயது காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது சச்சின், சேவாக், கம்பீர் இடையே சுழற்சி முறையை செய்தார். வயது காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது சச்சின், சேவாக், கம்பீர் இடையே சுழற்சி முறையை செய்தார் அப்போதைய கேப்டனாக இருந்த தோனி. இந்த நிலையில் சேவாக், சச்சின் ஆகியோருக்கு ஒரு நியாயத்தை சொன்ன தோனி தற்போது முழு உடல் தகுதி இல்லாமல் விளையாடலாமா என கேள்வி எழுந்துள்ளது. இதில் தோனியை வெளிப்படையாகவே சேவாக் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக சாடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தோனி IPL தொடரில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்தி தோனி ரிட்டையர்மெண்ட் என ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இந்த சூழலில் IPL போட்டிகளிலிருந்து தோனி ஓய்வு பெற போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து கொண்டிருக்கும் IPL தொடரில் தோனிக்கு வரும் ஏப்ரல் 5 டெல்லி அணிக்கு எதிரான சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிதான் கடைசியாக இருக்கும் என கூறப்படுகிறது. 43 வயதாகும் நிலையில் MS தோனி கடந்த 3 ஆண்டுகளாக அவர் IPL இருந்து ஓய்வை அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் அவர் தொடர்ந்து விளையாடி வருகிறார். ஆனால் அவருடைய விளையாட்டு படுமோசமாக இருந்து வரும் நிலையில் குறிப்பாக CSK ரசிகர்களே தோனியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதற்கு மேல் தோனி IPL போட்டிகளில் விளையாடினால் அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துக் கொள்வது போன்று அமைந்துவிடும் என்பதால் வரும் ஏப்ரல் 5 தன்னுடைய ஓய்வை அறிவிக்க இருக்கிறார் தோனி என தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்.